ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ப்ளைன் குருமா தான் செய்கிறோம். குருமாக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்குனதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கின பேன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு குருமாக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வதக்கும் போது நம்ம 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை குழம்புல ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், குருமா ரெடி ஆகிடும். இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு ப்ளைன் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இட்லிக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சைடில் நான் 3 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி சப்பாத்தி கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் செய்கிறேன், அதனால் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ரவுண்டாக கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப் செஞ்சுக்கோங்க. சப்பாத்தி சூப்பராக லேயராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பர் லேயராக வரும். 3 லேயர்ஸ் வரும். இப்போ நம்ம சப்பாத்தி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.